எல்லா ஜாதிக்காரும் வந்து வாங்கினா தான் நம்ம வியாபாரம். இந்த ஜாதிக்காரருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. இதில் 10 ரூபா நாங்கள் சம்பாதிச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஜாதி வந்து சோறு போட போகிறது இல்லை. இது தெரியாதவங்ககிட்ட எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குது, இவ்வளோ இட ஒதுக்கீடு இருக்குது, நீங்கள் வாங்க மேலே வாங்க வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கொண்டு போனோம்னா அந்த சாதிங்கிறதே கிடையாமல் இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்குமே வந்து சரிக்கு சமமான படிப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சாதியே இல்லாமல் கூட ஆகிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலோ ஒரு படிப்பு சொல்லித்தர விஷயமா இருக்கட்டும், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து சாதி யார் வந்து நான் வந்து உன் சாதியாக உனக்கு நான் சீட்டு தந்துடுறேன் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஜாதியில் உன் புள்ள போய் இன்னொரு ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணால் நீங்கள் என்ன ஜாதி வருவீங்க? அந்த ஜாதியை பார்க்கணும். ஜாதி வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் 5 பசங்க இருக்காங்க, 5 பசங்க ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணுவது, அப்போ அவங்க எந்த ஜாதியை வச்சுக்குவாங்க? எல்லாத்தையும் தான் கொண்டாடணும். அப்போவே சொல்லிட்டு போல இந்திய நாடு என் நாடுன்னு எல்லோரும் ஒன்றுன்னு அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும். சும்மா ஜாதி வந்து சோறு போட போகிறது கிடையாது. இப்போ நம்ம எங்கன்னா ஒரு பசின்னு உக்காந்தோம், வேறு ஜாதிக்காரன் தான் தண்ணி கொடுப்பான். அந்த நேரத்தில் சாவு நேரத்தில் ஐயோ அந்த ஜாதிக்காரன் கையால் நான் வாங்கி குடிக்க மாட்டேன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தவிச்ச வாய்க்கு எந்த இடத்துல தண்ணி கொடுத்தாலும் வாங்கி குடிக்க போகிறோம்.